பேசுகிறேன். வாரும் வள்ளுவரே, மக்கட் பண்பில்லாதவர் என்ன சொன்னீர்? மரம் என்றீர். மரம் என்றால் அவ்வளவு மட்டமா? வணக்கம் அவையே, நீ தொலைவாசியான் யார் என்றீர். மரம் என்றீர். மரம் என்றால் அத்தனை இழிவா? மரம் சித்திர சித்திர பூமியை நாசிர்கள் நேக்க நேக்க நெஞ்சு ஒரு மனபாவா. விண்மீனுக்கு தூண்டில் போடும் இலைகள், சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள், உயிரெழுதும் மலர்கள், மண்டல் மரம் தரும் நமக்கு மனிதாய் குடிலுக்குள் கட்டிய கூடாரம். உயிரினங்களில் ஆள் அறிவு கொண்டது மரம்தான். மனித வளர்ச்சிக்கு முப்பது வந்தால் முற்றுப்புள்ளி. மரம் இருக்கும் வரை பூ பூக்கும், இறக்கும் வரை காய் காய்க்கும். வெட்டி நட்டால் கிளை மரமாகுமே, வெட்டி நின்றால் கரம் உடம்பாகுமா? மரத்தை அறுத்தால் ஆண்டு வளையம் வயதை சொல்லும். மரத்திற்கும் வழுக்கை விழும் மறுபடி முளைக்கும். நமக்கோ இருந்தாலும் முடிவதிருந்தாலும் ஒன்றுதான். மரங்கள் இல்லையே காற்று எங்கே போய் செலவை செய்வது? மரங்கள் இல்லையே மழைக்காக எங்கே போய் மனு செய்வது? மரங்கள் இல்லையே மண்ணுக்கு ஏதப்பா ஏன்? பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மரம் தரும் உத்திரவாதம். மனிதர்கள் நாம் தருவோமா? மனிதனின் முதல் நண்பன் மரம். மரத்தின் முதல் எதிரி மனிதர். மரம் நமக்கு உண்ணக்கனி ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உடலுக்கு விருந்து, அடையக்குடி, அடைக்க கதவு, அழகு வேலி, ஆடத்துளி, தலைவலிக்கு தைலம், தாளிக்க எண்ணெய். உலக அளவில் அழுத்தமான மற்றும் பிரச்சனையாக இருப்பது மின்னணு கழிவுகள். மின் கழிவுகளில் கொடிய ஆபத்தான உலோகங்கள், ரசாயன வாயுக்கள் மற்றும் நச்சுப் பொருட்கள் கலந்துள்ளன. இவை பூமி தாயின்